கூண்டிக்கிளி படத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடித்தார்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த ஒரே படமும் இதுதான். இந்த படத்தை இயக்கியவர் டி.ஆர். ராமண்ணா. இவர் அந்த காலத்து கனவு கண்ணி டி.ஆர். ராஜகுமாரியின் தம்பி. படத்தை எடுக்கும் முன்பு இது சரிப்பட்டு வருமானு எம்ஜிஆர் சந்தேகத்தில் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணாவிடம் கேட்டிருக்கிறார். எம்ஜிஆரை பொறுத்தவரை தொழில் ரீதியாக சினிமாவை பார்ப்பவர். ஜனங்க ஏத்துக்குவாங்களான்னு அலசி ஆராய்வர். ஆனால் டி.ஆர். ராமண்ணா சிவாஜியின் நடிப்பை மட்டுமே பார்த்தார். இல்லனே, இது கரெக்டா வரும், பெரிய அளவில் போகும்னு சொல்லவே, சரி உன் இஷ்டப்படியே செய் என்று எம்ஜிஆர் சொல்லிவிடுகிறார். கடைசியில் எம்ஜிஆர் யூகித்தது போலவே இருவேறு ரசிகர்கள் மத்தியில் அடிதடி கலாட்டாவுடன் படம் அரங்கேறியது. சிவாஜி எம்ஜிஆரோட மனைவிய ஒரு தலையா காதலிச்சிருப்பார். இது ஒரு கட்டத்தில் எல்லை மீற எம்ஜிஆரும் அந்த வேளையில் ஜெயிலுக்கு போக திரும்பி வந்து பார்க்கும்போது இருவருக்கும் சண்டை வரும். இதை ரசிகர்கள் ஏத்துக்கல. இதைதான் அன்றே கணித்து சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். 1965ஆம் ஆண்டு நாகிரெட்டி தயாரிப்பில் சாணக்கியா இயக்கத்தில் வெளியான சூப்பர் ஹிட் படம் எங்க வீட்டு பிள்ளை. இந்த படத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் கலக்கியிருப்பார். எம்ஜிஆரை நம்பியார் சாட்டையால் அடி அடி என்று அடித்து முதுகு, கை, கால், முகம் எல்லாம் வீங்கி போய்விடும். அது கண்டு ரசிகர்கள் கொதித்து எழுந்து இன்டர்வெல்லில் நாகிரெட்டியிடம் போன் போட்டு, எங்க தலைவரை இனிமே அடிச்சா உங்க படமே இருக்காது, நாங்க கொளுத்திருவோம்னு சொன்னாங்களாம். அப்புறம் இனிமே பாருங்க உங்க தலைவர் அவர் அடிப்பாருன்னு சொன்னாராம் நாகிரெட்டி. அதே போல எம்ஜிஆர் நம்பியாரை சாட்டையால் அடித்து விலாசு வரம். ஒரு முறை நம்பியார் கோடம்பாக்கம் ரயில்வே கிராசிங்கில் காரில் வந்து நிற்கிறார். அவர் தான் டிரைவிங்ல இருக்கிறாரு. 4 பேர் வந்தாங்க. எங்க அண்ணனை எப்படி அடிக்கலாம்னு கதவை தட்டி கேட்குறாங்க. உங்க அண்ணனை யாருன்னே தெரியாது என்றார் நம்பியார். வாத்தியார்னு சொன்னதும் காசு கொடுத்தாங்க, கதைப்படி அடிச்சேன்னு சொன்னாரு. காசு கொடுத்து அடிப்பியான்னு கேட்டாங்க. அவரும் அடிச்சார்லன்னு சொன்னாரு. அவர் அடிக்கலாம், நீ அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். இதுக்கு மேல நாம பேசினா நம்மளை சேர்த்து அடிச்சிருவாங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாரா நம்பியார். சரோஜா தேவி, தங்கவேலு, நாகேஷ் உட்பட பலர் நடித்துள்ளனர் இந்த திரைப்படத்தில். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் பாடல்கள் எல்லாமே அற்புதம். நான் ஆணையிட்டால், நான் மாந்தோப்பில், கண்களும் காவடி, பெண் போனால், மலருக்கு தென்றல், குமரி பெண்ணின் உள்ளத்திலே ஆகிய பாடல்கள் இந்த படத்தில் தான் இடம்பெற்றுள்ளன. நம்பியாருக்கு அடுத்தபடியாக தன் உடல் அசைவுகளாலும் கண் அசைவுகளாலும் அனைவரையும் மிரட்டிய வில்லன் நடிகர் என்றால் அது அசோகன்தான். ஏகப்பட்ட படங்களில் வில்லனாக நடித்த அசோகன் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமானவர். அதனாலேயே தன்னுடைய அரசியலிலும் அசோகனை சேர்க்க எம்ஜிஆர் முயற்சித்தார். ஆனால் அரசியலில் ஆர்வமில்லாத அசோகன் எம்ஜிஆரின் அரசியல் பயணத்தில் தலையிடவில்லை. அது மட்டுமில்லாமல் சினிமாவில் அசோகனுக்கு நெருக்கமாக இருந்த குடும்பங்கள் என்றால் மொத்தம் 4 குடும்பங்கள் தானாம். ஏசி திருலோகச்சந்தர், ஏவிஎம் சரவணன், எம்ஜிஆர் மற்றும் ஜெய்சங்கர் இவர்கள் குடும்பத்துடன் தான். அசோகனுக்கு ஜெய்சங்கர் மிகவும் நெருக்கமாம். அசோகன் அந்த நேரத்தில் ஒரு பிராமண பெண்ணை காதலித்துக் கொண்டிருக்க அவரை திருமணம் செய்ய நினைத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் திருமணத்திற்கு அந்த பெண் வீட்டிடமிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அதனால் யாருக்கும் தெரியாமல் அந்த பெண்ணை வீட்டிலிருந்து அழைத்து வந்த அசோகன் ஒரு சர்ச்சில் திருமணம் செய்ய முயற்சித்திருக்கிறார். இருந்தாலும் அந்த பெண் வீட்டில் இருந்து யாராவது வந்து விடுவார்கள் என நினைத்து சர்ச்சின் கதவுகளை மூடிக்கொண்டுதான் இவர்கள் திருமணம் நடந்ததாம். இவர்கள் திருமணத்திற்கு ஆசீர்வாதம் செய்ய வந்தவர்கள் ஏசி திருலோகச்சந்தர், ஏவிஎம் சரவணன் மற்றும் எம்ஜிஆர். ஆனால் ஜெய்சங்கர் அப்போது வெளிப்புற படப்பிடிப்பில் இருந்ததால் அவரால் அசோகன் திருமணத்திற்கு வர முடியவில்லையாம். படப்பிடிப்பை முடித்த கையோடு ஜெய்சங்கர் அசோகனை தன் வீட்டிற்கு அழைத்து விருந்துகளை கொடுத்து உபசரித்து அனுப்பி வைத்தாராம். இந்த சுவாரஸ்ய சம்பவத்தை பற்றி பிரபல சினிமா தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் கூறினார். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி என இருவரும் இரு துருவங்களாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஏறத்தாழ இருவரும் ஒரே காலகட்டத்தில் வந்தவர்கள்தான். இருவரும் சேர்ந்து கூண்டுக்கிளி என்ற திரைப்படத்தில் ஒன்றாக நடித்தார்கள். அதுவரைக்கும் சூப்பர் ஸ்டார்களாக இருந்த எந்த 2 நடிகர்களும் ஒரே படத்தில் சேர்ந்து நடித்ததில்லை. ஏன், இவர்களுக்கு முன்பு இருந்த பி.யு. சின்னப்பாவும் பாகவதரும் கூட ஒரு படத்தில் கூட சேர்ந்து நடிக்கவில்லை. இருந்தாலும் கூண்டுக்கிளி படத்திற்கு பிறகு இருவரும் தனித்தனியே நடிக்க முடிவு செய்தனர். அதன் பின்னர் எந்த படத்திலும் அவர்கள் இணைந்து நடிக்கவில்லை. இரு முன்னணி நடிகர்களும் இணைந்து நடித்திருக்கும் முதல் திரைப்படம் கூண்டுக்கிளி என்பதால் துவக்க நாட்களில் இருதரப்பு ரசிகர்களும் படம் பார்க்க ஆவலாக அரங்கினுள் குவிந்தனர். ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்த்த ஹீரோ அந்த படத்தில் தெரியவில்லை என்பதால் படம் படுதோல்வி அடைந்தது. இந்த நிலையில் எம்ஜிஆர் நடித்து பாதியிலேயே நின்ற படத்தில் சிவாஜி நடித்துள்ள சம்பவம் எல்லாம் அரங்கேறியிருக்கிறது. ராணி லலிதாங்கி மற்றும் காத்தவராயன் ஆகிய 2 திரைப்படங்களிலும் முதலில் எம்ஜிஆர் தான் நடித்தாராம். ஒரு 10 நாட்கள் இந்த படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடித்த எம்ஜிஆர் சில பல கருத்து வேறுபாடு காரணமாக அந்த 2 படங்களிலும் தொடர முடியாமல் போனதாம். அதன் பின்னரே சிவாஜி அந்த 2 படங்களிலும் நடித்திருக்கிறார்.
இந்த சுவாரஸ்ய தகவலை பிரபல சினிமா தயாரிப்பாளரான சித்ரா லட்சுமணன் கூறினார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. ஆனா நடிகராகவும் அதை தாண்டி மக்கள் மனதில் நீடித்து நிலைப்பவராகவும் இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். இவர் தமிழில் சதி லீலாவதி திரைப்படத்தின் மூலம் நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் ஆரம்பத்தில் இவருக்கு கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு அமையவில்லை. ஆரம்பத்தில் துணை கதாபாத்திரத்திலேயே நடித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலம்தான் கதாநாயகனாக அறிமுகமானார். பேனாடோடி மன்னன், ரிக்ஷாக்காரன், 1000ல் ஒருவன் போன்ற பல திரைப்படங்களின் மூலம் பிரபலமானார். இவர் தனது நிஜ வாழ்வில் மிக சிறந்த மனிதரும் கூட. தன்னுடன் இருப்பவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்பவர். இவர் சினிமாவில் தான் நடிக்கும் படத்தின் மூலம் நல்ல நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொடுத்தவர். மேலும் சினிமாவில் பல குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கியவர். இவர் நடிப்பில் 1954 வெளியான திரைப்படம் தான் மலைக்கல்லன். இப்படம் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாக்கப்பட்டது. இப்படத்தில் இவருக்கு ஜோடியாக பானுமதி நடித்திருந்தார். இப்படத்தினை ஸ்ரீ ராமுலு நாயுடு இயக்கியிருந்தார். இப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. எம்ஜிஆருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்த அப்படம் தான் மலைக்கல்லன். இப்படத்திற்கு பின் தான் எம்ஜிஆர் பல சமூக நீதி கதைகளை தனது படங்களில் கொண்டு வந்தார். என்னதான் அக்காலத்தில் பல திரைப்படங்கள் எடுத்திருந்தாலும் இப்படத்தை தழுவி இக்காலத்தில் பல திரைப்படங்கள் இயக்கப்பட்டுள்ளன. மலையூர் மம்பட்டியான், ஜென்டில்மேன் போன்ற பல திரைப்படங்கள் இப்படத்தை தழுவிதான் உருவாக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் காணாதொன்று ரஜினி நடிப்பில் வெளியான சிவாஜி திரைப்படமும் இப்படத்தை தழுவியே எடுக்கப்பட்ட கதையாகும். இப்படத்தில் ரஜினி, ஸ்ரேயா, விவேக் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்களும் நடித்திருந்தன. இப்படம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது. வழக்கமாக எம்ஜிஆர் படங்கள் என்றால் புரட்சி வசனங்களும் ஆக்ஷன் பரபரப்பும் தீப்பறக்கும் காட்சிகளுமாய் நகரும். ஆனால் அவை அனைத்திற்கும் முற்றிலும் மாறாக மனித நேயத்தை போற்றும் விதமாக உருவான படம்தான் பல்லாண்டு வாழ்க. சாந்தராமின் தூஹான்கி பாராகத் என்கிற இந்தி படத்தின் தமிழ் ரீமேக் தான் பல்லாண்டு வாழ்க. ஒரு சிறை அதிகாரி 6 சிறை கைதிகளை நல்வழிப்படுத்தி அவர்களை மீட்பதே படத்தின் கரு. எம்ஜிஆருக்கு ஜோடியாக லதா நடித்திருந்தார். சிறை கைதிகளாக மனோகர், குண்டுமணி, தேங்காய் சீனிவாசன், PS வீரப்பா, MN நம்பியார், VK ராமசாமி ஆகியோர் நடித்திருந்தனர். 1975 வெளியான இந்த படத்தை K சங்கர் இயக்கியிருந்தார். பாடல்கள், ஒளிப்பதிவு, திரைக்கதை என எல்லா வகையிலும் ரசிகர்களை குஷிப்படுத்தி நல்ல வசூல் வேட்டையை பெற்றது பல்லாண்டு வாழ்க. இப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்க்க திரண்டிருந்த ரசிகர் கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவனை அழைத்து எம்ஜிஆர் அன்போடு நலம் விசாரித்த தருணம்தான் இந்த புகைப்படம். 1958 கச்சா பிலிம் இறக்குமதியை குறைக்க அரசாங்கம் முடிவெடுத்த போது அதற்கு எதிராக நிமாய் கோஷ் ஊர்வலம் நடத்த திரைத்துறையினருக்கு அழைப்பு விடுத்தார். அவருடைய அழைப்பினை ஏற்று எம்ஜிஆர் நிமாய் கோஷுக்கு எழுதிய கடிதம். திரு நிமாய் கோஷ் அவர்கள், தலைவர் தென்னிந்திய சினி டெக்னீஷியன்ஸ் கில்ட், 6th நார்த் கிரஷன்ட் ரோடு, சென்னை 17. அன்புடையர் வணக்கம். தங்களின் 1958 செப்டம்பர் 26 எழுதிய கடிதம் கிடைத்தது. தாங்கள் ஏற்பாடு செய்துள்ள விழாவில் நடிகர் சங்க பிரதிகளும் கலந்து கொள்வதாக நடிகர் சங்க செயற்குழுவால் செய்யப்பட்ட தீர்மானத்தின் பிரதி தங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன்.
விழா ஊர்வலத்தில் நடிகர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்களா இல்லையா என்பதை தெரிவிக்க இயலவில்லை. ஆயினும் கூட்டத்தில் நடிகர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். இப்படிக்கோ எம்.ஜி. ராமச்சந்திரன், தலைவர், தென்னிந்திய நடிகர் சங்கம்.